பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வாரி வழங்கும் ஒரே அன்னை ஆதிசக்தி. ஆதிகோடி பீடம், பவித்ரபுரி சமஸ்தானம், பரமக்குடி மெயின் ரோட், குமரிக்குடி. அனைவரும் வருக, ஆதிசக்தியின் அருளை பெறுக. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நான் உடனடியாக அந்த கரூரை, நாமக்கலை முடிவு செய்தது காரணம் நாற்காலிகள் மாநாடு நடந்துச்சுல்ல. இப்போ நான் கூட்டுறேன் பாடுறேன். தலைவர் வருகிறார், வாருங்கள் தலைநகர் கரூருக்குன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ அங்கே என்ன பேச போறாங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். இல்லை, அதான் கேட்குறேன் நான். முதல்ல ஊழல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அதுதான் கேட்குறேன். அந்த ஊழல் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் பல ஆயிரம் கோடிகள் கொள்ளையடித்து குவித்து விட்டார். அந்த பணத்தை இறைக்கிறதுக்கு பல வேலை. நான் கேட்குறேன், திருவாரூர்ல நேரு சவால் விடுறேன், நேருக்கு நாற்காலிகள் மாநாடு நடத்துனீங்கல்ல, வாங்க சனிக்கிழமை. இப்போ செந்தில் பாலாஜி கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்ச பணத்தை வச்சு செலவழிக்கிறார்களா? செலவழிச்சுமே நாற்காலி தான் இங்கே மாநாடாக இருக்குது. ஆனால் செலவழிக்காமல் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, ஒரு 3 லட்சம் பேர் தரலாம் கரூரில். நீங்கள் என்ன பண்ண போறீங்க? திருவாரூரில் புதுசாக கூட்டிட்டாங்களே, வெக்கம் கட்டவங்களா? அவங்களுக்குலாம் மானம் இல்லை, அறிவு இல்லை. விஜய் தூக்கி போட்டார்ல, கேள்வி கணக்கில் வந்துச்சுல, அதுக்கு என்ன பதில் இருக்கு? இப்போ கரூரில் என்ன கேள்வி கேட்க போறார் அப்படிங்கிறது நீங்களே எதிர்பார்ப்பீங்க. நெசவு தொழிலாளர்களுடைய பிரச்சனையை உங்களால் சரி செய்ய முடிந்ததா கேட்க போறார் ஒரு கேள்வி. மணல் கொள்ளையை உங்களால் தடுக்க முடிந்ததா கரூர்ல கேட்க போறது. அங்க இருக்கிற நகராட்சி நிர்வாகம் முற்றிலும் சீரழிந்தி போய் கிடக்கிறது. இத கரூர்ல பேச போறார். இப்ப அங்க கரூர்ல மாட்டினா அந்த ஆளு வச்சு வெளுக்கிற வெளுக்கல. இப்ப கரூர்ல செந்தில் பாலாஜி பதில் சொல்லுவார் நீங்க நினைக்கிறீங்களா? பதில் சொல்ல மாட்டார். ஏன்னு தெரியுமா? மண்டை பிச்சுக்கு ஒரு கொங்கு மண்டலம். 5 ஆண்டுகள் முடியல. 6876 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. பதில் சொல்லுங்கடா. உங்களுக்கு காட்டுறேன், ஒரு வீடியோ காட்டவா? சமூக நீதி இன்னைக்கு சுடுகாட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை. இவங்களை அப்படியே ஓஞ்சி அடிச்சா என்னமா சமூக நீதி பேசுறாங்க? வெக்கம் இல்லாதெல்லாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். கடந்த சனிக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திருவாரூரில் தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்தார். கலைஞருடைய கோட்டை 60 ஆண்டு காலம் அப்படியே திமுகவில் இருந்த இடத்துலையும் போயிட்டு தன்னுடைய பிரச்சாரத்தை, அதுவும் திமுக குடும்பத்தை, ஸ்டாலின் குடும்பத்தை மிகவும் கடுமையாக விமர்சித்து பேசிட்டு வந்தார். இப்போ 27ஆம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை சேலத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ கரூர், நாமக்கலுக்கு மாத்துறாங்க. என்ன காரணம்? திருவாரூர் திமுக கோட்டை என்பதை விட மணல்மேடு சங்கருடைய கோட்டை. அந்த மாபெரும் மகத்தான புரட்சிகர வீரன் அந்த மண்ணில் வாழ்கிற வரை சாதியத்திற்கு சவுக்கடி கொடுத்த தலைவன். இனிமேலாம் திமுக கோட்டைன்னு நீங்கள்லாம் சொல்லாதீங்க. ஓஎஸ் மணியனே அங்கே அதிமுகவின் கோட்டையாக வைத்திருந்தார். ஒரு நினைவு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் திருவாரூர் என்பது தவிர்க்க முடியாத அதிமுக கோட்டையாக இருந்தது. வேறு வழியில்லாமல் அதிமுக செய்த தவறுகளால் திருவாரூர் வேண்டுமானால் ஓரிரு இடங்களில், ஓரிரு சம்பவங்களில் திமுகவின் கோட்டையாக மாற்றப்பட்டிருக்கலாம். அது உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நேரு பேசுகிறார், அமைச்சர். நாங்கள் கூட்டியிருக்கிறோம் கூட்டம் தெரியுமில்ல உங்களுக்கு, மக்கானாலேன்னு பேசுகிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் காசு கொடுத்து கூட்டி வந்த கூட்டம், அது காசு இல்லாமல் பார்க்க வந்த கூட்டம், காசை செலவழித்து வந்த கூட்டம். திருவாரூர் திணறரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ திமுகவுக்கு ஒரு அஜெண்டா. இப்போ என்னன்னா, விஜய் எங்கெங்கெல்லாம் பேசுகிறாரோ அன்றைக்கே மக்கானாலு நாற்காலிகள் மாநாடு போட தயாராக இருக்காங்க. என்ன வித்தியாசமாக நாற்காலிகள் மாநாடுன்னு நீங்கள் கேட்பீங்க. கரூரில் 30 விழான்னு ஒரு மாநாடு நடைபெற்றதை பார்த்தீங்கல்ல? ஆமாம், 1 லட்சம் நாற்காலிகள். அதில் எத்தனை நாற்காலியில் மனுஷன் உட்காந்துருந்தான்? தரையில் நாற்காலி உட்காந்துருந்துச்சு, அவ்வளோதான். அது நாற்காலிகள் மாநாடு. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, ஏன் சேலமும் நான் ஈரோடும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இப்போ மாறி இருக்கு இன்னைக்கு காலையில். அதாவது கரூர் நாமக்கல் 27ஆம் தேதி சனிக்கிழமை, காரிக்கிழமை பிரம்மாண்டமான ஏற்பாடு. பாருங்க, இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்கள் 1 மாசமாக திட்டமிடுவீங்க இந்த திமுக. புரியுதுங்களா? திமுகவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால், யாராருக்கு காசு கொடுக்கணும், எவ்வளவு காசு கொடுக்கணும். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு ஒன்றியத்துக்குள்ளே இருக்கிற கிளை செயலாளர்களை அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் வர வச்சு மத்தியானம் பிரியாணியை போட்டு
2000 கவருக்குள்ள வச்சு கொடுத்து ஒழுங்காக வேலை செய்யுங்க, தீபாவளிக்கு தனி கவர் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்போ கூட்டம் நடந்துட்டு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நான் வந்து உடனடியாக அந்த கரூரை நாமக்கலை முடிவு செய்தது காரணம் நாற்காலிகள் மாநாடு நடந்துச்சுல்ல. ஆமாம். இப்போ நான் கூட்டுறேன் பாடுறேன், இந்த ஒரு வார காலத்துக்குள்ள பணப்பட்டுவாடா நடக்காது. தொண்டர்களும் ஒன்றிய பொறுப்பாளர்களும் மாவட்ட பொறுப்பாளர்களும் அறைகூவல் விடுக்கிறார்கள். தலைவர் வருகிறார், வாருங்கள் தலைநகர் கரூருக்குன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ அங்கே என்ன பேச போறாங்கிறதையும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். இல்லை, அதான் கேட்குறேன் நான். முதல்ல ஊழல் துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருந்தார்ல, அதுதான் கேட்குறேன். அந்த ஊழல் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர், அவர் முதல்ல மறுமலர்ச்சி திமுகவில் இருந்தவர், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். அதுக்கப்புறம் வந்து அதிமுக ஜெயலலிதாவுடைய நட்பை பெற்றவர். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டாலின் குடும்பத்திற்கே நட்பை பெற்றவர். ஏன்னா கரூரில் ஓடுகிற காவிரி ஆறா மணலை காணும். இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகள் கொள்ளையடித்து குவித்து விட்டார்கள். அந்த பணத்தை இறைக்கிறதுக்கு பல வேலை. நான் கேட்குறேன், திருவாரூரில் நேரு சவால் விடுறேன், நேருக்கு நாற்காலிகள் மாநாடு நடத்துனீங்கல்ல, வாங்க சனிக்கிழமை. நடப்பதற்கு கூட இடமில்லாமல் தவிக்கிற கூட்டம் கரூரில் கூட இருக்கிறது என்பதை அமைச்சர் நேரு அவர்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று. ரெண்டாவது, இப்போ செந்தில் பாலாஜி வந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த பணத்தை வச்சு செலவழிக்கிறார்ல, செலவழிச்சுமே நாற்காலி தான் இங்கே மாநாடாக இருந்தது. ஆனால் செலவழிக்காமல் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, ஒரு 3 லட்சம் பேர் தரலப்பான் கரூரில். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அப்போ இன்னொரு 30 மாநாடு நடத்துவீங்களா கரூரில்? இல்லை அங்கே நாமக்கல்லில் போய் வந்து மாநாடு நடத்த போகிறீங்களா? இப்போ இவங்களுடைய அஜெண்டா என்னென்னா, விஜய் எங்கெங்கெல்லாம் வந்து பயங்கரமாக பேசிட்டு போயிடுறாரோ அங்கே இவங்க ஒரு கூட்டத்தை கூட்டி, ஒரு கூட்டத்தை காசு கொடுத்து கூட்டணும்ல. திருவாரூரில் புதுசாக கூட்டிட்டாங்களே, வெக்கம் கட்டவங்களா? அவங்களுக்குலாம் மானம் இல்லை, அறிவு இல்லை. காசு கொடுக்காத கூட்டம் பல லட்சங்கள் கூடி இருக்குது திருவாரூரில். நாகப்பட்டினத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில், ஆளூர் சானாவாசன். அவர் திமுக காரர், தெரியுமில்ல உங்களுக்கு? என்ன விசிகான்னு சொல்லிட்டு திமுக? ஆமாம், திமுக காரர் அவர். அவர் இப்போ நாளைக்கே வந்து அவர் மீது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை ஆதவர்சனா மீது எடுத்ததை போல இவர் மேலே எடுக்கிறாருன்னு சொன்னால் உடனே அவர் வந்து கனிமொழியை சந்தித்து திமுக ஐக்கியமாயிடுவார். அப்படிப்பட்ட நபர் தான் ஆளூர் சானவாசன். அவர் வந்து சொல்கிறாரு, என் தொகுதியில் எல்லா வளர்ச்சியும் முதல்ல மூளைக்கு வேலை கொடுங்க. விஜய் என்ன சொன்னார்? அங்கே இருக்கிற நாகூர் மருத்துவமனையில் பிரசவம் பார்ப்பதற்கே ஆள் இல்லைன்னு சொன்னார். அதுக்கு பதில் சொல்லாமல் அங்கே கட்டப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த அடித்தள கட்டமைப்புகளை காட்டிக்கிட்டு நாங்கள் இதெல்லாம் செய்யலையா, பேருந்து நிலையம் கழுவி ஊற்றி கிடக்கு, மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு விஜய். அதுக்கு உடனே அதை படம் பிடிச்சிருந்தா பேருந்து நிலையம் வந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து நாங்கள் மிக பிரமாண்டமாக கட்டி கொண்டிருக்கிறோம். ஏன்னா இருக்கிற பேருந்து நிலையத்தை நீங்கள் உங்களால் சுத்தமாக வச்சுக்க முடியல, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னால் கட்டிக்கிட்டு இருக்கிறோம், முட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறதெல்லாம் இப்போ வேலை இல்லை. விஜய் தூக்கி போட்டார்ல, கேள்வி கணக்கில் வந்துச்சுல, அதுக்கு என்ன பதில் இருக்குது? இப்போ கரூரில் என்ன கேள்வி கேட்க போகிறார் அப்படிங்கிறது நீங்களே எதிர்பார்ப்பீங்க. நெசவு தொழிலாளர்களுடைய பிரச்சனையை உங்களால் சரி செய்ய முடிந்ததா கேட்க போறார் ஒரு கேள்வி. மணல் கொள்ளையை உங்களால் தடுக்க முடிந்ததா கரூரில் கேட்க போறது தான். இப்போ 2வது கேள்வி. 3வது கேள்வி, அங்கே இருக்கிற நகராட்சி நிர்வாகம் முற்றிலும் சீரழிந்து போய் கிடக்கிறது, அதை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்ய காத்திருக்கிறார். 3, சிறுதொழில் மற்றும் குறுதொழில் விஷயங்கள் அனைத்தும் முடங்கி போய் கிடக்கிறது. அத்தனையும் முடங்கிருச்சு. ஏன்னா மின்சாரத்தினுடைய ஏற்றத்தினால. இதை கரூரில் பேச போறார். அதை விட இன்னொன்று, இந்த ஊழல் துறை அமைச்சர் இருந்தார்ல செந்தில் பாலாஜி, அவருக்கு சரியான சவுக்கடி கொடுப்பதற்கு தயாராகிட்டார். இப்போ அங்கே வந்து திருவாரூரில் போட்டு உடச்சிட்டு போயிட்டார் எல்லாத்தையும். என்னையா பண்ணுறீங்க, இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, திமுக குடும்பத்துக்கு எடுப்பு வேலை செய்கிறவன்னு சொல்லிட்டாரு. யாரை சொன்னார்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே கரூரில் மாட்டினா அந்த ஆள் வச்சு வெளுக்கில் இப்போ என்னன்னா, அந்த 2 மாநாடு திருச்சியில் வந்து கே நேருவை போட்டு வெளுத்ததில் மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர்னு இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறார்ல புதுசா, துரை வைகோன்னு ஒருத்தர். இப்போ அவர் வந்து இப்போ பின்பாட்டு போடுறாரு. ஏன்னா திமுக கூட்டணியில் நம்மளை வச்சுக்கலைன்னா தாவேகா கூட்டணிக்கு நம்ம மாறிடலாம், அதனால பூசி முழுகி பேசிடலாம் அப்படிங்கிறது மாதிரி இப்போ துரை வைகோ வந்து விஜய் வந்து பாராட்டுறாரு. எப்படி பாராட்டுறாருன்னா, புதிய கட்சி, புதிய இளைஞர்கள், இவங்களாம் ரசிகர்களாக இருந்தவங்க, அதனால இவங்களை வந்து ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரணும், அது விஜய் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். திருச்சியில் நடைபெற்ற சூழலியல், அங்கே வந்து இவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்படுறது, இதிலிருந்து திட்டங்கள் பறிக்கப்படுகிறது என்பதை பற்றி பேசிய விஜய்க்கு பதில் சொல்ல யாருக்கும் துப்பு இல்லை. இப்போ கரூரில் வந்து செந்தில் பாலாஜி பதில் சொல்லுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? பதில் சொல்ல மாட்டார். ஏன்னு தெரியுமா? மண்டை பிச்சுக்க போகுது கொங்கு மண்டலம். என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, கொங்கு மண்டலத்தின் ஆளுமையை வருக வருக. கரூரில் போஸ்டரை பார்த்தீங்களா நீங்கள்? யாருக்கு? இந்த ஊழல் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு. ஏன்னா கைதேர்ந்த ஒரு ஊழலில் எப்படி வேணா அங்கே கொள்ளையடிப்பார், எந்த ரூபத்திலையும் கூட. என்னுடைய கேள்வி, இன்றைக்கு மாற்ற வேண்டிய காரணம் முதலாவதாக திருச்சி, அடுத்ததாக
திருவாரூர் முடித்து இப்ப கரூர் மாத்திரத்துக்கு காரணம் திமுக அன்னைக்கு போட்டது, அதை நம்ம காலி பண்ணி காட்டணும் போட்டாங்க. இல்ல இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, விஜய் இப்ப முடிவு பண்ணிட்டாரு, உங்க காலி நாற்காலிக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப கரூரில் ஏன் இப்ப கூட்டம் இப்ப உடனடியாக ஏற்பாடு மாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, கோவையில வந்து இன்னும் ஏன்னா அது பெரிய மாநகரம், கட்டமைப்பு வேலைகள் பெருசா இருக்குங்க. இன்னும் காவல்துறை வந்து முறைய அனுமதி கொடுக்கல. இப்போ கரூர் வந்து ஒரு சிறிய மாவட்டமாக இருந்தாலும் அல்லது நாமக்கலும் சிறிய மாவட்டமாக இருந்தாலும் மக்களை திரட்டுவதில் கொஞ்சம் எளிமையான வேலை இருக்குது. கோவையில் வந்து நீங்கள் கூட்டணும். கோவையில் வந்து என்னென்னா, கோவை, திருப்பூர், ஈரோடு 3 மாவட்டமும் மிகப்பெரிய மாவட்டம், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. திருப்பூர் வந்து தொழில் நகர பேட்டைகள், அதே மாதிரி கோவையும் தொழில் நகர பேட்டைகள். நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா வந்து ஈரோடும் சாதாரண மாவட்டம் இல்லை. ஒரே நாளையில் அந்த 3 மாவட்டங்கிறது பிரிக்க போகிறாங்க. இப்போ என்னன்னா, ஏன் வந்து கரூரை நாமக்கலை இப்போ தேர்வு பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த கட்டமைப்பு வேலைகளில் உடனடியாக பொறுப்பாளர்கள் வேலை செய்யணும்ல. அந்த கட்டமைப்பு வேலைகளை, அந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகள், காவல்துறையினுடைய அனுமதி, மக்கள் வந்து போகிறதுக்கான இடத்தேர்வுகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ கரூர் வந்து ஒரு சிறிய மாவட்டமாக இருக்கிறதுனால, ஏற்கனவே கரூரில் நிறைய இடங்கள் இருக்கிறதுனாலையும் இப்போ உடனடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்டதும் பொருத்தம் தான். என்னென்னா, அந்த நாற்காலிகள் மாநாடை உடைக்கணும்ல. நீங்கள் 1 லட்சம் பேருக்கு நாற்காலி போடுறீங்களா நீங்கள், ஆனால் 3 லட்சம் பேர் நிற்கிறதுக்கே இடம் இல்லாமல் இருக்கிறானே. நீங்கள் நாற்காலி போட்டு 1 லட்சம் கூடுற கூட்டத்துக்கும் நிற்காமல் பல லட்சம் கூடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ ஒரு நாற்காலி போடுறேன்னு சொன்னால் 2 பேர் நிற்கலாம், உட்கார்றதா இருந்தால் ஒருத்தர் தான் உட்காரலாம். இந்த புரிந்துணர்வு கூட இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை நான் தான் தப்பு சொல்கிறேன். திருட்டு மாடல் அரசு. 2 கோடி பேரை உறுப்பினராக சேர்த்துருக்குறீங்களா, அப்புறம் என்னத்துக்கு கூட்டணி உங்களுக்கு தேவையில்லையே. நீங்கள் ஆண்டாண்டு காலமாக இன்பநிதி வரை நீங்கள் ஆளலாமே. இன்பநிதிக்கு இனிமேல் கல்யாணம் பண்ணி புள்ள பிறந்தா கூட ஆளலாமே. ஏன்னா நீங்கள் தான் 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்துங்களே. அதாவது சொல்கிறதுக்கு ஈஸியாக சொல்லிட்டு மானங்கட்ட பொழப்பு நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகம், வெக்கங்கட்ட பொழப்பு நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகம். நான் என்ன கேட்குறேன், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த அதிமுகவை ஏன் இவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க? விஜயை மட்டும் இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த உமா மகேஸ்வரன் திமுகவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பொறுப்பாளர் இருக்கு. அவன் சொல்கிறான், திருவள்ளூருக்குள் நுழைந்து போகிறான். யார்கிட்ட சவால் விடுறீங்க நீங்கள்லாம்? கருணாநிதி பிறந்த மாவட்டம், பிறந்த மண் திருவாரூர்லேயே ஓட விட்டு அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை. நீங்கள்லாம் திருவள்ளூரில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா உட்காந்து? திருவள்ளூரில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை விஜய் உருவாக்க போகிறார். அது அந்த உமா மகேஸ்வரங்கிற ஒரு சின்ன சில்லுண்டி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு திமுகவில். பேசட்டும். அடுத்து பாருங்கள், இந்த வீரலட்சுமின்னு ஒரு பொண்ணு இப்போ, ஆமாம், அது வந்து சொல்லியிருக்கு, நான் 17 நாள் கழிச்சு ஒன்று என்ன பண்ணுறேன் பாருங்கள். என்னடான்னு கேட்டால், சௌமியான்னு ஒரு பொண்ணு. ஆமாம் ஆமாம். அந்த பொண்ணு வந்து ஏதோ தீக்குளிச்சிருச்சு, விஜய் அண்ணா என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னிச்சான். அதனால் விஜய் வந்து காப்பாற்றலையாம். அவன் பல்ல உடைப்பேன்னு இந்த அம்மா சொல்லுது. இது வந்து யார் தெரியுமா? ஏற்கனவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்லாவரம் தொகுதியில் போட்டியிட்டது. தெரியுமில்ல உங்களுக்கு? தெரியும் தெரியும். அடுத்து பாருங்கள், இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு தருதலை இருக்கான்ல திமுகவில். அது ஒரு, அவன் பாசையிலே சொல்லணும்னா அது ஒரு புறம்போக்கு, அது கேடுகட்ட பிறவி. திமுகவுக்கு நீ எவ்வளவுலாம் சுரியிறாங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் எவ்வளோ தமிழ் தேசியவாதியாக இருந்து பார்த்துட்டு இருக்கோம். உன்னெல்லாம் பேச விட்டதே தப்பு. ரொம்ப கொச்சையாவில் பேசுவோம். அதாவது தமிழர்களை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்தணுமோ அவ்வளோ தூரம் இழிவுபடுத்துகிற ஒரு நபரை திமுக வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால், தமிழர்களுக்கே எதிரான இயக்கமாக திமுக இருக்குங்கிறது இன்னொரு பறைசாற்றுதல். ஈழத்திற்கு செய்த இவங்க தியாகம்லாம் தூக்கி குப்பையில் அவன் பேசுகிறான். படாவன்னா, டேய் நாங்கள் தடாவை சந்தித்தோம், பொடாவை எங்கடா சந்திச்சிங்க? மிசாவை சந்திச்சிருப்பீங்க, பொடாவை உங்கள் கட்சி எங்கே சந்திச்சிச்சு சொல்லு. கேட்டால் என்ன சொல்லுவான், வந்து எவனாவது ஒருத்தன். பொடாவை அனுப்பிச்சது மறுமலர்ச்சி திமுக. அளவுக்கு அதிகமாக அவங்க தான் சந்திச்சாங்க. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறது. சுப்புலட்சுமி சகதீசன் ஒரு அம்மா, ஈழத்திற்காக தன் வாழ்வை தியாகம் செய்த அற்புத பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவி. அவங்க கூட பொடாச்சிட்டத்தில் கூட போகல. இவன் பேசுகிறான் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கிறவன். அடுத்து அந்த தமிழன் பிரசன்னான்னு ஒரு தருதல் இருக்கான் பாரு. ஆமாம், அவன் பேசுகிறான் அனில் குஞ்சுன்னு. ஓம் பிரகாரமே வரும். அனில் குஞ்சுனா கேவலமானதா, அருவருக்கத்தக்கதா, இல்லை பார்க்குறதுக்கு விகாரமாக இருக்கா? என்னத்துக்கு அனில் குஞ்சுன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமை குஞ்சுவை பற்றி பேசுவி ஆமையை பற்றி. இவன் ஒருத்தன். அடுத்து ஐயநாதன் ஒருத்தர் தமிழ் தேசியவாதின்னு சொல்லுவார். ஆனால் அவங்க அப்பாவை வந்து என்ன சமூகமோ அந்த சமூகத்து பேரை பின்னாடி போட்டு ஐடி வச்சுருப்பார். தமிழ் தேசியவாதி ஐயநாதன். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஒரு காலத்தில் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினார். ஆமாம்.
இப்போ இவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அரசியலுக்கே தகுதி நீங்கள் தகுதி இல்லாமல் தான் ஒவ்வொரு கட்சியாக போய் போய் விரட்டப்படுறீங்க. அப்புறம் அரசியலுக்கு தகுதியில் நீங்கள் என்ன பேசுகிறது? இதே தான் அந்த இங்கே ஒருத்தர் இருக்கிறார், தாமு அன்பரசன் ஒருத்தர் தெரியுமா? அமைச்சர். ஒரு அமைச்சர்னு சொல்கிறாங்க. நம்ம இதுவரை பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா ஏதாவது? அவர் சொல்கிறாரு, விஜய் வந்து அரசியலை வந்து கற்றுக்கணும். நீங்கள் கத்தி என்ன கொடுக்குறீங்களா? நான் கேட்குறேன், நீங்கள் அரசியல் பண்ணி கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சதானடா மிச்சம். மக்களுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிருக்கிறீங்க நீங்கள்? இன்னொன்று தெரியுமா, அந்த திட்டம் கொண்டாந்தோம், இந்த திட்டம் கொண்டாந்தோம். நீங்கள் திட்டங்கள் கொண்டாந்ததே நீங்கள் கொள்ளையடிப்பதற்காகத்தானே. உங்கள் வீட்டில் உழ வைக்கணும்னா நீங்கள் கொள்ளையடிச்சா தான் உழ வைக்க முடியும். அவர் அப்படி பேசுகிறார், அந்த அமைச்சர் பேசுகிறார். அரசியலில் வந்து பாடம் படிக்கணும், நீங்கள் படித்து கிழிச்சது போதும் தமிழ்நாட்டில். அடுத்து இந்த குடியாத்தம் குமரன் ஒருத்தன் இருக்கேன், அது ஒரு சரியான வாய். அவன் எப்போ பார்த்தாலும் இந்த மருத்துவர் அன்புமணியையும் மருத்துவர் ராமதாஸையும் போட்டு திட்டிகிட்டே கிடப்பான். இப்போ அதை விட்டுட்டான். இப்போ வந்து இங்கே வந்து என்ன பேசுகிறான்னா, நடிகைக்கு வந்தாக்கும், த்ரிஷா வந்தா கூடும், இன்னும் ஏதோ சொல்கிறான். கூடட்டு இப்போ என்னப்போ உனக்கு ஏன்டா வைத்த வலிக்குது? உங்கள் முதலமைச்சரை பார்த்தா நேரடியாக தாக்குதல் தொடுக்கிறார்ல, அதுக்கு பதில் சொல்லுங்கடா பைத்தியக்கார பயிலாம். சொம்பு தூக்கிகள் இருக்கிறான் தெரியுமா? திமுகவுக்கு நிறைய பேர் சொம்பு தூக்கிகள் இருக்கான். காசு வாங்கிட்டு மாதம் 1 லட்ச ரூபா காசு வாங்கிட்டு பேசுகிற கூட்டம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. தெரியுமில்ல உங்களுக்கு? அவங்கெல்லாம் என்னமா வரைஞ்சிக்கிட்டு போயிட்டே சாதி ஆணவ படுகொலை 32 நடந்தேறி இருக்கிறவங்களால பேச முடியுமாடா? 5 ஆண்டுகள் முடியலை, 6876 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடைபெற்று இருக்கிறது. பதில் சொல்லுங்கடா அப்போ இதுக்கெல்லாம். உங்களுக்கு காட்டுறேன், ஒரு வீடியோ காட்டவா? நான் உங்களை கேள்வி கேட்குறேன், திமுகவுக்கு என்ன கொள்கை? திமுகனால அவங்க சொல்கிற ஒரே கொள்கை சமூக நீதி, பெண் விடுதலை, இதே தான் சொல்கிறாங்க. சமூக நீதி, பெண் விடுதலையா? இந்த காட்டுறேன் பாருங்க. சமூக நீதி இன்னைக்கு சுடுகாட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை தான் சூழல். இன்னும் காட்டுறேன் இருங்க. இவங்களை அப்படியே ஓஞ்சி அடிச்சா என்னமா இருக்கும்? சமூக நீதி பேசுகிறாங்க, வெக்கம் இல்லாதெல்லாம். எத்தனை வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டுக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு பேர் என்ன? இன்னும் காட்டவா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இப்போ இல்லை, நீங்கள் இவ்வளவு சமூகமாக பேசுகிறீங்க, சமூக நீதிக்கு எதிராக திமுக இருக்குது. இப்போ இதை வந்து விஜய் மாற்றிடுவாரா? அப்போ மாற்றுறதுக்கான முயற்சிகளை அவர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நான் அவருக்கு பக்கமாக நிற்கிறேன், களத்தில் நிற்கிறேன். ஏன் தெரியுமா? அடிபட்ட மனிதனுக்கு தான் வலிக்கும். விஜய் அவர்கள் எனக்கு தெரிய சாதிய பிரச்சனையில் ஒரு மும்முரமான தீர்வை காண்பார். அதற்கு நான் நிறைய சான்றுகளை உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும். 1. 2வது, இப்போ சமத்துவபுரம் கட்டியிருக்காங்களா? சமூக நீதி பேசுகிற திமுகவிற்கு எங்கேயாவது சமத்துவ சுடுகாடு கொண்டாந்துருக்கிறானா? இல்லை சமத்துவபுரத்திற்கே சமத்துவ சுடுகாடு கொண்டாந்தாங்களா? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதி அரிமளம் ஒன்றியத்துக்குள்ள கடையக்குடி பஞ்சாயத்துன்னு ஒரு ஊரில் சமத்துவபுரம் கட்டுறாங்க. 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இப்போ கட்டி முடிக்கப்படுகிற தருவாயில் இருக்குது. இப்போவே பேசிட்டான் 3 லட்ச ரூபா. தெரியுமா உங்களுக்கு? ஒரு வீட்டுக்கு 3 லட்ச ரூபா. அரிமளம் ஒன்றியத்துக்கு 2 ஒன்றிய செயலாளர்கள், பேரை நான் அப்புறம் சொல்கிறேன், பயந்துக்கிட்டுலாம் கிடையாது, பிரிச்சுக்க போகிறாங்க. அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டேன், எனக்கு ஒரு வீடு கொடுங்கன்னு நான் கேட்டேன். அது நீங்கள் அந்த ஒன்றிய செயலாளரை போய் பாருங்கன்ட்டான். எப்படி இருக்குது? அரசு தீர்மானிக்குதா, அரசியல் தீர்மானிக்குதா சமத்துவபுரத்தை கட்டுவதுன்னு? இவங்க அப்பம் முடிச்ச காசா? இவங்க ஆத்தா விட்டு காசா? எனக்கு வீடு வேண்டாங்க, பிரச்சனை இல்லை, நான் கூரை வீட்டிலே வாழ்ந்துட்டு போகிறேன். ஆனால் மற்ற மக்களுக்கு கிடைக்குமா? 3 லட்சம் எந்த மக்கள் வச்சுருக்கான்? அரசியல்வாதிகளுக்கு கொட்டி கொடுக்கறதுக்கு. திமுகவின் சமூக நீதிக்குள்ள இன்னொன்று சொல்லவா? அபிபுல்லான்னு ஒருத்தர் அதே ஒன்றியத்தில், அவர் அக்ரஹார தெருவில் வாழ்கிறவர். அவர் திமுகவுடைய பாரம்பரியமிக்கவர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவை தன் தோளில் தூக்கி சுமந்து கொண்டிருப்பவர். இன்றளவு 10 ஆண்டுகள் அவருக்கு ஒன்றிய துணை செயலாளர் பதவி கொடுத்தாங்க, பிடுங்கிட்டாங்க. இப்போ எப்படி திரிகிறார் தெரியுமா? தோளில் சிவப்பு கருப்பு துண்டை மட்டும் போட்டுக்கிட்டு திமுகன்னு சொல்லிக்கிட்டு திரிகிறார். அவருக்கும் வெக்கம் இல்லை, அந்த கட்சிக்கும் வெக்கம் இல்லை. 1. சிதம்பரத்துக்கும் பக்கத்தில் கிள்ளைன்னு ஒரு ஊர், கடலூர் மாவட்டத்தில். அங்கே ரவின்னு ஒருத்தர், அவர் ஒரு பறையர்குடியை சார்ந்தவர். இந்த கடலோரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள், சீமக்கருவிகள், அது இதெல்லாம் முளைச்சிருக்கும். தன் சொந்த செலவில் வெட்டி கடற்கரையை அழகுபடுத்துக்கிற அற்புத மனிதர் ரவி. ஒரு ஒன்றிய செயலாளர் பதவியோடு கொடுக்கலாங்க பறையன்னு சொல்லிட்டு. இதாங்க சமூக நீதி, அவங்களுடைய சமூக நீதி. நான் எடுத்துக்காட்டுக்கு மட்டும் சொல்லியிருக்கிறேன். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திருட்டு முன்னேற்ற கழகம் இந்த பூமியிலிருந்து அகற்றப்படுகிற ஆண்டு தான் 2026. அமைச்சர் இனிமேல் கனவே காணாதீங்க, கட்சியாக மட்டும் இருங்க, பார்த்துக்கிட்டு இருங்க. நான் கேட்குறேன், இதுவரை திமுக 10 ஆண்டுகள் ஆண்ட வரலாறு உண்டா?
மாபெரும் தலைவர், மகத்தான தலைவர், மக்கள் தலைவர், அந்த தலைவர், இந்த தலைவர், மூதறிஞர். அப்புறம் ஏன்டா 10 வருஷம் ஆள முடியல உங்கள் மூதறிஞர்னால, முத்தமிழறிஞர்னால சொல்லுங்கள். ஆனால் இந்த மண்ணில் என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் 13 ஆண்டு காலம் இந்த மண்ணை தொடர்ச்சியாக ஆண்ட பெருமை. ஜெயலலிதாவிற்கு நமக்கு முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனால் 10 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார். எடப்பாடி மீது நம்மளுக்கு பரிவும் உண்டு, பாசமும் உண்டு. ஏன்னா தமிழர் தானே. ஆனால் ஓட்டு போடாமலேயே, மக்கள் தேர்ந்தெடுக்காமலேயே 4 ஆண்டுகள் இந்த நாட்டின் முதலமைச்சர். ஆனால் அதுக்கு பிறகு அவர் வெற்றி பெறுகிறார். 86 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வெற்றி பெறுகிறார். அதிமுகவுங்களாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆதரிக்கவே, அது வெற்றி பெறவே பெறாது. நான் சொல்லுகிறேன் நமது வலைவழித்தளத்தின் மூலமாக, வருகிற 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தாவேகாவிற்கும் தான் முதலமைச்சர் தகுதிக்கான பட்டியலில் போட்டியிடுகிறார்கள். திமுக சீன்லே இல்லை. நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். திமுக கூட்டணி உடைய இருக்கிற ஜனவரியில் நான் உங்களுக்கு வேத வாக்காப்ப சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி அதிமுக கூட்டணியும் உடைகிறது, அதையும் நான் வேத வாக்க சொல்லிட்டு போகிறேன். ஆனால் கடும் போட்டி அதிமுகவா, தாவேகாவா, முதலமைச்சர் எடப்பாடியாரா அல்லது விஜயா என்பதை தீர்மானிக்கப் போகிற தேர்தலாக 2026 பரிணமிக்கப் போகிறது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். திமுக போட்டியிலே இல்லைங்க, இருக்க வாய்ப்பே இல்லை. 10 ஆண்டுகள் அவர்கள் ஆண்டதாக சரித்திரம் இல்லை. இனிமேல் அந்த சரித்திரம் அமையப்போவதும் இல்லை. அப்படி என்றால் தமிழ்நாட்டின் தீர்மான சக்திகளாக மக்கள் திகழ்கிறார்கள். இன்றைக்கும் என் தலைவனை உருவாக்கிய தலைவன், நிறைய பேர் கேட்பேன், மோகன் தலைவன்னா யாரா? மேதகுவை உருவாக்கிய மேன்மை தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த இரட்டை இலையை எவராலும் ஒற்றை இலையாக ஆக்கிவிட முடியாது. அது எம்ஜிஆர் ஆண்ட காலத்திலே எஸ்டி சோமசுந்தரம்னு ஒருத்தர் பதவி கேட்டார், பங்கு கேட்டார், போயிட்டார். தம்பி வா, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று சொன்ன அண்ணாவின் இதயத்தை பெற்றிருக்கிறேன், கட்சிக்குள் வாழ்னார். வந்தார். ஜெயலலிதா அமைச்சர், அவர் வருவாய்த்துறை அமைச்சர். மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற போது மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த ஆர்.எம். வீரப்பன், சு. திருநாவுக்கரசர், முத்துசாமி, KKSSR, தாமரைக்கணின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? இவர்கள் எல்லோருமே ஜெயலலிதாவை எதிர்த்து அரசியல் களம் காண்டார்கள். வெற்றி பெற முடிந்ததா? ஜெயலலிதா கடைசி வரை தன் வெற்றி பயணத்தில் உறுதியாக இருந்தார். அதிமுகவை தன் கட்டுக்கோப்புக்குள் வைத்தார். அதே மாதிரி தான் இன்னைக்கு எடப்பாடி. சசிகலா போகிறாங்க, டிடிவி போனார், OPS போனார், செங்கோட்டையன் போனார். இவர்கள்லாம் போய் நீங்கள் இரட்டையை முடக்க முடியுமா? இரட்டையில எந்த பக்கம் நிற்கிறதோ அதுதான் இந்த மண்ணில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான இயக்கமாக பரிணமிக்கும். அது யார் கையில் இருக்கோ அவங்க தான் வெற்றி பெற போவாங்க. எம்ஜிஆருடைய ஆட்சி இந்த மண்ணில் நிலை பெற வேண்டுமானால் இரட்டையில எந்த பக்கம் நிற்கிறதோ அதுதான் வெற்றி பெறும். இதுதான் வரலாறு. நான் வரலாறை பேசிக்கிட்டு இருக்கிறேன். இனிமேலும் அதுதான் நடக்கும் என்பது உறுதியாக சொல்லுங்கள். 2026 அதிமுகவா தாவேகாவா, இதுதான் போட்டி. நான் விஜய்க்கு ஒரு பணிவான வேண்டுகோள் விடுக்கிறேன். உங்கள் சகோதரனாக போட்டியே டிஎம்கே டிவிகே இல்லை. ஏன்னா அவர் அதைத்தானே திரும்ப திரும்ப சொல்றாரு. அவர் இப்போ நொறுக்கிட்டார். 3 இடத்துல பேசியே திமுக காலி. இன்னும் பல இடங்களில் பேச போறாரு. இனிமே திமுகவை நீங்க பேசாதீங்க, அது அவுட், முடிஞ்சு போச்சு. நீங்க பேசிய விதம் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால தொடர்ந்து நீங்க அடிச்சீங்கன்னா 0ல போய் நிற்கும். அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போட்டி என்பது, உண்மையான போட்டி என்பது அதிமுக தாவேகா என்பதை தமிழகம் தீர்மானிக்க காத்திருக்கிறது. சார், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.